सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 22/6/1977 அவ்விக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு நட்சத்திரங்களின் உலகத்தின் ரகசியம். இன்று பாப்தாதா அனைத்து நட்சத்திரங்களையும் ஜொலித்து கொண்டிருக்கும் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து நட்சத்திரங்களும் ஜொலிக்கின்றன, ஆனால் ஜொலிப்பதிலும் வரிசை கிரமம் உள்ளது. நட்சத்திரங்களின் உலகம், அதாவது உங்களது உலகத்தை பார்த்திருக்கிறீர்களா? நட்சத்திரங்களின் உலகத்தின் பாடல் பாடுகிறார்கள், ஆனால் அது எந்த நட்சத்திரங்களின் உலகம் மகிமையாக பாடப்படுகிறது என்ற இந்த ரகசியத்தை நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் அவரவர்களின் பிரபாவத்தை காண்பிக்கின்றன. நட்சத்திரங்களின் ஆதாரத்தில் ஜாதகம் மற்றும் எதிர்காலத்தை கூறுகிறார்கள். சைத்தன்ய ரூபத்தில் ஞான நட்சத்திரங்கள் நீங்கள் முழு கல்பத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் ஜாதகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவீர்கள். ஞான நட்சத்திரங்களின் உயர்ந்த பிறவி மற்றும் தற்போதைய பிறவியின் ஆதாரத்தில் பிராப்தியின் பிறவி, அதாவது பூஜைக்குரிய பதவியின் பிறவி மற்றும் பூஜைக்குரிய நிலையின் ஆதாரத்தில் பூஜாரியின் பிறவி, அந்த மாதிரி 84 பிறவிகளின் கதையின் ஆதாரம் மற்ற தர்மத்தின் ஆத்மாக்களின் ஜாதகத்தின் ஆதாரமாக இருக்கின்றது. உங்களுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜாதகம் அடங்கி இருக்கின்றது. கதாநாயகன் கதாநாயகி பாத்திரமும் உள்ள உங்களின் ஆதாரத்தில் முழு நாடகமும் அடங்கி இருக்கிறது. ஆத்மாக்கள் உங்களுடைய பூஜாரி நிலை ஆரம்பமானது மற்றும் மற்ற ஆத்மாக்களின் மதங்கள் ஸ்தாபனையாவது ஆரம்பமானது. பூர்வஜ் ஆத்மாக்களான உங்களின் ஆதாரத்தில்தான் இந்த சிறு சிறு வம்சத்தினர் வெளிப்படுகிறார்கள். நினைவு சின்ன ரூபத்தில் எல்லைக்குட்பட்ட நட்சத்திரங்களின் ஆதாரத்தில் எதிர்கால வாழ்க்கை உருவாகின்றது. ஏனென்றால் இந்த நேரம் சைத்தன்ய நட்சத்திரங்களான நீங்கள் திருக்காலதரிசியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவின் எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறீர்கள். முக்தி கொடுத்தாலும் ஜீவன் முக்தி கொடுத்தாலும் ஜீவன் முக்தியின் வாசலை திறப்பதற்கான பொறுப்பாளராக ஞான சூரியன் தந்தையின் கூடவே ஞான நட்சத்திரங்கள்தான் பொறுப்பாளர் ஆகிறார்கள். எனவே உங்களுடைய ஞாபகார்த்த ஜட நட்சத்திரங்களும் எதிர்காலத்தை காண்பிப்பவைகளாக ஆகியிருக்கின்றன. அதாவது எதிர்காலத்தை காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கின்றன. அப்படி ஜட நினைவு சின்னமான எல்லைக்குட்பட்ட நட்சத்திரங்களை பார்த்து தன்னுடைய நட்சத்திர சொரூபம் நினைவில் வருகின்றதா? நட்சத்திரங்களிலும் வேறு வேறு வேகத்தை காண்பிக்கிறார்கள். சுற்றி வருவதற்கான வேகத்தை சிலவற்றிற்கு அதிகமாக காண்பிக்கிறார்கள், மேலும் சிலவற்றிற்கு குறைந்த வேகத்தை காண்பிக்கிறார்கள். சில நட்சத்திரங்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், சில நட்சத்திரங்கள் பிறவற்றில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருப்பதாக காண்பிக்கிறார்கள். சில அடிக்கடி இடம் மாறுகின்றன, மேலும் சில வால் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. இப்படி அநேக விதமான சைத்தன்ய நட்சத்திரங்களின் நிலை, முயற்சி செய்வதின் வேகம், கூட்டாக இருக்கும்போது ஆடாத அசையாத மற்றும் மேலும் கீழும் செல்வதற்கான ரூபம், சேவாதாரி மற்றும் அனைவரின் அன்பிற்குரிய நிலை மற்றும் சகயோகியின் சொரூபம், உயர்ந்த குணங்கள் மற்றும் கடமையின் சொரூபத்தை நினைவு சின்ன ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள். நட்சத்திரங்களின் சம்பந்தத்தை சந்திரனுடன் காண்பித்திருக்கிறார்கள். சில சந்திரனின் அருகில் இருக்கின்றன, மேலும் சில தூரத்தில் இருக்கின்றன. ஞான சூரியனின் குழந்தையாக இருந்த போதும் சந்திரனுடன் இருப்பதற்கான சித்திரத்தை ஏன் உருவாக்கியிருக்கிறார்கள்? இதற்கும் ரகசியம் இருக்கின்றது. சந்திரன் என்றால் பெரிய அம்மா,
பிரம்மாவை கூறப்படுவதாகும். ஞான சூரியனிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஞானத்தின் ஒளியை அவசியம் பெறுகிறார்கள். ஆனால் நாடகத்தில் தனது பாகத்தை செய்வதில் சாக்கார ரூபத்தில் துணையாக இருப்பது ஆதிபிதா பிரம்மா மற்றும் பிராமணர்கள் ஆவார்கள். ஞான சூரியன் இந்த சக்கரத்திலிருந்து விலகி இருக்கிறார். எனவே அநேக பிறவிகளில் வேறு வேறு பெயர் ரூபத்தில் சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்கள் உடன் இருக்கின்றன. இதே காரணத்தினால் நினைவு சின்ன சித்திரத்திலும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் சம்பந்தம் இருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள். நான் எந்த மாதிரியான நட்சத்திரம் என்று உங்களை நீங்களே கேளுங்கள். அனைவருடன் சேர்ந்திருக்கும் போது அனைவரின் அன்பிற்குரியவராக மற்றும் எப்பொழுதும் சகயோகி ஆவதற்கான நிலை இருக்கின்றதா? கூட்டத்தில் சுபாவம் சம்ஸ்காரம் நிலை மாறிவிடுகிறது. அதாவது இடத்தை மாற்றிவிடுகிறீர்களா? எப்பொழுதும் உலகிற்கு வெளிச்சம் கொடுக்கும் பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறீர்களா? அல்லது தனக்குத்தானே ஞானத்தின் ஒளி மற்றும் நினைவின் சக்தியை கொடுக்க முடியாதா? மற்ற ஆத்மாக்களின் ஒளி மற்றும் சக்தியின் ஆதாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுதும் தன்னை திருக்காலதர்சி நிலையில் நிலைத்து வைக்கிறீர்களா? அந்த மாதிரி தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். 1 என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். 1 எப்பொழுதும் அதிர்ஷ்ட நட்சத்திரம், 2 எப்பொழுதும் வெற்றியின் நட்சத்திரம், 3 நம்பிக்கை நட்சத்திரம். இந்த 3இல் நான் எதுவாக இருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். நான் யார் என்று நீங்களே உங்களை தெரிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? முதல் கேள்விக்கு விடை கிடைத்தது தான் இல்லையா? நீங்களே உங்களை தீர்மானம் செய்யுங்கள். புரிந்ததா? நல்லது. இன்று முரளி சொல்வதற்காக வரவில்லை, சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு கூட ஒவ்வொரு கல்பத்திலும் அடங்கி இருக்கிறது. இந்த சந்திப்பின் நினைவு சின்னமாக ஆங்காங்கே அநேக வழிமுறைகளில் விழா கொண்டாடுகிறார்கள். நல்லது. எப்பொழுதும் தந்தையோடு சந்திக்கக்கூடிய எண்ணம், சொல் மற்றும் செயலில் வெற்றியடையும் நட்சத்திரங்களுக்கு, எப்பொழுதும் தந்தையை துணைவனாக ஆக்கக்கூடிய நெருக்கமான நட்சத்திரங்களுக்கு, ஒவ்வொரு எண்ணத்தினால் உலகிற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் எப்பொழுதும் தன்னை ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே உடலின், செல்வத்தின், குடும்பத்தின் ட்ரஸ்டி என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? ட்ரஸ்டியின் விசேஷமாக என்ன இருக்கும்? ஒரு வார்த்தையில் சொல்வதானால், ட்ரஸ்டி என்றால் பற்றுதல் இல்லாதவர். நஷ்டோ மோகா. ட்ரஸ்டிக்கு எதிலேயும் பற்றுதல் இருப்பதில்லை. ஏனென்றால் என்னுடையது என்பதே இல்லை. என்னுடையதில் பற்றுதல் இருக்கும். குடும்பத்திற்காக என்னவெல்லாம் சாதனம் கிடைத்திருக்கின்றனவோ, மேலும் சேவைக்காக சம்பந்தம் இருக்கிறது, அதில் என்னுடையது என்பது இருப்பதில்லை. ஆனால் பாப்தாதாவினால் கொடுக்கப்பட்ட சொத்து என்று புரிந்து கொண்டு சேவை செய்வீர்கள் மற்றும் சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவீர்கள் என்றால் சுலபமாகவே ட்ரஸ்டி ஆகிவிடுவீர்கள். ட்ரஸ்டி என்றால் என்னுடையது என்பது முடிந்து பாபா பாபா என்பதுதான் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த மாதிரி நிலை இருக்கிறதா? அல்லது எந்த சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவீர்களோ அதில் என்னுடையது என்பதின் உணர்வு இருக்கிறதா? என்னுடையது என்பது இருக்கிறது என்றால் தேக உணர்வு வருகிறது. ஒருவேளை உடலுக்கும் ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள் என்றால் தேக உணர்வு இருக்க முடியாது. எப்பொழுது ஜென்மம் ஏற்பட்டதோ அப்பொழுது முதல் உறுதிமொழியாக என்ன செய்தீர்கள்? என்னுடையது என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் தந்தையினுடையது. உடலில் இருந்து கொண்டே மறுபிறவி எடுத்தவராக ஆனீர்கள் இல்லையா? பின்பு என்னுடையது என்பது எங்கிருந்து வந்தது? கொடுக்கப்பட்ட பொருள் ஒரு பொழுதும் திருப்பி வாங்கப்படுவதில்லை. அப்படியானால் எப்பொழுதும் ஆத்ம அபிமானி ஆவதற்கான, அதாவது பற்றுதல் இல்லாதவராக ஆவதற்கான சகஜ சாதனமாக என்ன ஆனது? நான் ட்ரஸ்டி ஆவேன். சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்திலும் அர்ஜுனனுக்கு நினைவு சின்னமாக என்ன காண்பித்தார்கள்? அதில் அர்ஜுனனுக்கு கடினம் எப்பொழுது அனுபவமானது? எப்பொழுதும் என்னுடையது என்பது வந்ததோ அப்போது என்னுடையது அகன்றது. பற்றுதலை வென்றவர், அதாவது நினைவு சுரூபம் ஆகிவிட்டார். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள்,
என்னுடைய கடை, என்னுடைய அலுவலகம். அப்படி இந்த என்னுடைய என்பது சுலபமானதை கடினமாக்கி விடுகிறது. சகஜ மார்க்கத்திற்கான சாதனம் பற்றுதலை வென்ற, அதாவது ட்ரஸ்டி நிலை ஆகும். இந்த நினைவினால் தந்தை மற்றும் அனைவரையும் சகயோகி ஆக்குங்கள். புரிந்ததா? பல இடங்களிலிருந்து வந்திருந்த போதிலும் இந்த நேரம் நீங்கள் அனைவரும் மதுபன்வாசிகளாக இருக்கிறீர்களா? இந்த நேரம் தன்னை குஜராத்தி, பஞ்சாபி, ஊபி, உத்தரப்பிரதேசவாசியாகவோ நினைக்கவில்லையே. எப்பொழுதும் தன்னை பரந்தாமத்தில் வசிப்பவராகவும் மற்றும் பாகத்தை நடிப்பதற்காக மதுபன்வாசி என்று புரிந்து கொள்ளுங்கள். மதுபன்வாசி என்று புரிந்து கொள்வதினால் போதை மற்றும் குஷி இருக்கின்றது. மதுபனில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இங்கு இருப்பதற்கு விருப்பம் கொள்வார்கள். அவரவரின் வீட்டில் டன்லப் மெத்தை இருந்தாலும் கூட இங்கு இருப்பது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் மதுபன்வாசி ஆவதினால் தானாகவே சகஜ மற்றும் நிரந்தர யோகி ஆகிவிடுகிறார்கள். மதுபனின் மகிமையும் இருக்கிறது. மதுபன் மற்றும் மதுபனின் முரளி மகத்துவம் நிறைந்தது. எனவே மதுபனில் வர அனைவரும் விருப்பம் வைக்கின்றார்கள். எனவே எப்பொழுதும் தன்னை மதுபன் நிவாசி என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பின்பு சகஜ யோகியின் நிலை இருக்கும். மதுபன் நினைவு வருவதினால் மனநிலை எப்பொழுதும் குஷியாகிவிடும். மதுபன் நினைவு வந்தது என்றால் வீணான எண்ணம் முடிவடைந்து சக்தி நிறைந்த எண்ணத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. நினைவு வருவதினால் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும். நீங்கள் இங்கிருந்து வீட்டிற்கு செல்லவில்லை, சேவை ஸ்தானங்களுக்கு செல்கிறீர்கள். வீட்டிற்கு சென்ற பிறகும் கூட ஒருவேளை படிப்பு மற்றும் தந்தை மற்றும் சேவை நினைவிருக்கிறது என்றால் குஷி மற்றும் போதை இருக்கும். எப்பொழுதும் தந்தையை துணைவனாக ஆக்குபவர் எப்பொழுதும் போதை மற்றும் குஷியில் திடமாக இருப்பார். எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை இதே நினைவில் இருந்தீர்கள் என்றால் சக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். மனநிலை எப்பொழுதும் ஆடாமல் இருக்கும். நல்லது. ஏதோ ஒரு விதத்தில் சோதனை வந்து கொண்டிருக்கிறது என்றால் பயப்படாதீர்கள். இது ஏன் வந்தது என்று கேள்விக்குறியில் வராதீர்கள். இந்த மாதிரி யோசிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்விக்குறியை அகற்றிவிட்டு முற்றுப்புள்ளியை வையுங்கள். இதுதான் வகுப்பு மாற்றலாகும். அதாவது சோதனை தாளில் தேர்ச்சி பெறுவீர்கள். முற்றுப்புள்ளி வைப்பவர் முழுமையாக தேர்ச்சி பெறுவார். ஏனென்றால் முற்றுப்புள்ளிதான் புள்ளியின் நிலையாகும். பார்த்து கொண்டும் பார்க்காதீர்கள், கேட்டுக்கொண்டும் கேட்காதீர்கள். தந்தையால் சொல்லப்பட்டதை கேளுங்கள். தந்தை என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பாருங்கள். இந்த பயிற்சி மூலம் முழுமையாக தேர்ச்சி அடைவீர்கள். சோதனையில் தேர்ச்சி பெறுவதற்கான அடையாளம் முன்னேறி செல்வது, அதாவது முன்னேறும் கலையை அனுபவம் செய்வது. அத்தீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். அனைத்து பிராப்தியின் அனுபவம் தானாக ஆகிக்கொண்டே இருக்கும். நல்லது. அனைவரும் திருப்தி மணிகள்தான் இல்லையா? மணி எப்பொழுதும் நெற்றியின் நடுவில் இருக்கும். கிரீடத்தின் மத்தியில் அழகான மணிகள் இருக்கும். அப்படி யார் திருப்தி மணிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் நெற்றியில் இருக்கிறார்கள். அதாவது தந்தையின் நினைவில் இருக்கிறார்கள். தந்தையும் அவர்களை நினைவு செய்கின்றார். எப்பொழுது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள் என்றால் தந்தையும் அதற்கான பிரதிபலன் கொடுக்கின்றார். எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருப்தியாக இருக்கிறார்கள். சூழ்நிலை திருப்தியின்மைக்கானதாக இருந்தாலும் துக்கத்தின் நிகழ்வு நடந்திருந்தாலும் எப்பொழுதும் சுகமாக இருப்பார்கள். துக்கத்தின் சூழ்நிலையில் சுகத்தின் நிலை ஒரே சீராக இருக்க வேண்டும். ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்தினால் மலை போன்ற சூழ்நிலையும் கடுகாக அனுபவமாகும். அதாவது ஒன்றுமில்லை என்று. ஏனென்றால் எதுவும் புதிதல்ல. அந்த மாதிரி நிலை இருக்கிறதா? என்ன நடந்தாலும் ஒன்றும் புதிதல்ல. இதைத்தான் மகாவீர நிலை என்று கூறுவது. தன்னை பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி எண்ணிலடங்கா மடங்குகளுக்கு அதிபதி என்பதை அனுபவம் செய்கிறீர்களா? முழு உலகில் அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குபவர்கள் கோடியில் சிலர்தான் இல்லையா? கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்று என்ன மகிமை இருக்கின்றதோ அது ஆத்மாக்களாகிய நம்முடைய மகிமையாகும்.
ஏனென்றால் சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தையை மற்றும் தந்தையின் காரியத்தை தெரிந்து கொள்வது என்ற இது கோடியில் சிலரினுடைய பங்காகும். ஞானம் கேட்டீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள் மற்றும் அடைந்து விட்டீர்கள். எப்பொழுது உலகின் எஜமானன் தன்னுடையவர் ஆகிவிட்டார் என்றால் உலகமே தன்னுடையதாகிவிடுகிறது இல்லையா? எப்படி விதை நம்முடைய கையில் இருக்கிறது என்றால் மரமும் இருக்கவே தான் செய்கின்றதல்லவா? யாரை தேடிக்கொண்டிருந்தோமோ அவரை அடைந்து விட்டோம். வீட்டில் அமர்ந்திருக்கும் போதே பகவான் கிடைத்து விட்டார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்? பகவான் என்னை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறார் என்ற இந்த குஷியிலேயே இருந்தீர்கள் என்றால் வேறு எங்கேயும் பார்வை மூழ்காது. எதிரில் பார்த்தும் பார்வை செல்லாது. தந்தை கிடைத்தார் என்றால் அனைத்தும் கிடைத்தது. இதுதான் அனைத்தையும் விட மிகப்பெரிய குஷியாகும். இதே குஷியில் மனதால் நடனமாடிக்கொண்டே இருங்கள். இதைவிட பெரிய குஷிக்கான விஷயம் இருக்கிறதா என்ன? எனவேதான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்ற மகிமை இருக்கின்றது. எப்பொழுதும் தன்னை அதிர்ஷ்டம் நிறைந்தவர் என்று நினைக்கிறீர்களா? முழு உலகத்திற்குள் மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் நம்முடையது என்று நிச்சயம் இருக்கிறதா? நம்மை மாதிரியான அதிர்ஷ்டம் நிறைந்தவர் வேறு யாருமே இருக்க முடியாது. தந்தை அவரே வந்து என்னை அவருடையவராக ஆக்கினார் என்ற இந்த பாக்கியத்தை வர்ணனை செய்து எப்பொழுதும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வெளியுலக மக்களின் அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கும்? இந்த நேரம் சுகமாக இருக்கும், அடுத்த நேரம் துக்கமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் அழியாதது. எப்பொழுதும் அந்த மாதிரி ஆனந்த சொரூபம் நிறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் நீங்கள். எது கனவில் கூட இல்லாமல் இருந்ததோ அது பிராப்தியாகிவிட்டது. தந்தை கிடைத்தார், அனைத்தும் கிடைத்தது. இதே குஷியில் இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் சக்தி நிறைந்த சுரூபத்தில் இருப்பீர்கள். பிராமண வாழ்க்கை மிக உயர்ந்தது என்று மகிமை செய்யப்பட்டிருக்கிறது. பிராமணர்களின் பெயரும் உயர்ந்தது, காரியமும் உயர்ந்தது, மேலும் நிலையும் உயர்ந்தது. எப்படி பிராமணர்களின் மகிமை உயர்ந்ததாக இருக்கின்றதோ அதேபோல் தன்னை உண்மையான பிராமணன், அதாவது உயர்ந்த நிலை உள்ளவர் என்று அனுபவம் செய்கிறீர்களா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நீங்கள். தந்தை மற்றும் நான் இருவரும் உயர்ந்தவர்கள் என்ற இந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் செய்யும் காரியம் மற்றும் எண்ணம் தானாகவே உயர்ந்ததாக இருக்கும். யோக அக்னியினால் பழைய கணக்கை பஸ்பம் செய்யுங்கள். வீணானதின் பெயர் அடையாளமே அழிந்துவிடும் அளவிற்கு அந்த மாதிரி அக்னி சுடர்விட்டு எரியட்டும். சங்கம யுகத்தில் பழைய கணக்கை முடித்து புதியதை தொடங்க வேண்டும். ஒருவேளை பழைய கணக்கே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் குஷியின் பலனாக என்ன இருக்க வேண்டுமோ அது இருக்காது. ஒரு நேரம் பலகீனமானவராகவும் அடுத்த நேரம் சக்திசாலியானவராகவும் இருப்பார். தந்தை எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்றால் குழந்தைகளும் எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். நல்லது. இந்த நேரம் 2 காரியம் சேர்ந்தே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பழைய கணக்கு வழக்கை முடித்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்றொரு பக்கம் எதிர்காலத்திற்கும் மற்றும் தற்சமயத்திற்கும் சேமித்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஒன்றிற்கு 1,00,000 மடங்கு சேமிப்பாவதற்கான நேரம் இதுவாகும். எனவே எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் சேமிப்பு ஆகிறது என்ற இந்த விஷயத்தில் கவனம் வேண்டும். பழைய கணக்கை முடித்து கொண்டிருக்கும் நேரத்திலுமே கூட சேமிப்பு செய்ய முடியும். ஏனென்றால் முடிப்பதற்கான சாதனம் நினைவாகும். நினைவு மூலம் சேமிப்பும் ஆகிறது மற்றும் பழைய கணக்கும் முடிக்கவும் படுகிறது. முடிப்பதிலேயே நேரம் சென்றுவிட்டது என்று அப்படி இருக்க வேண்டாம். ஒருவேளை ட்ரஸ்டியாகி முடித்தீர்கள் என்றால் கூட சேமிப்பாகும். விதிபூர்வமாக காரியம் செய்வதினால் முடிவதின் கூடவே சேமிப்பும் ஆகிவிடும். நல்லது. வரதானம். நிமித்தம், அதாவது பொறுப்பாளர், கருவி மற்றும் நிர்மான், அதாவது பணிவு உணர்வோடு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றியடைபவர் ஆகுங்கள். நிமித்தம் மற்றும் பணிவு உணர்வோடு சேவை செய்யக்கூடிய உயர்ந்த வெற்றியடைபவர் ஆகுங்கள். விளக்கம். சேவாதாரி என்றால் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக பொறுப்பாளராகவும் கூடவே பணிவாகவும் இருப்பவர். பணிவுத்தன்மைதான் உயர்ந்த வெற்றிக்கான சாதனமாகும்.
எந்த ஒரு சேவையிலும் வெற்றியை அடைவதற்காக பணிவுத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை தாரணை செய்யுங்கள். இதன் மூலம் சேவையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். சேவையில் ஒருபொழுதும் களைப்பு இருக்காது. எந்த சேவை கிடைத்தாலும் இந்த 2 விசேஷங்கள் மூலமாக வெற்றியை அடைந்து வெற்றி சொரூபமாகி விடுவீர்கள். ஸ்லோகன்: ஒரு நொடியில் உடலற்றவர் ஆவதற்கான பயிற்சி இருந்தது என்றால் सूर्य वंशத்தில் வந்து விடுவீர்கள். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।